Good morning to all students. In this video we are going to discuss about 11th Biobotany chapter 2 Plant Kingdom. Today we are going to discuss about the Paleobotany in India, which means fossils part. You know well about the oldest plants in India, not only India, in the world. உலக அளவில் பார்த்தீங்கன்னா பழமையான தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான தாவரம். Now most of the species, even the animals also extinct, அதாவது அழிந்து போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவ்வாறு some of the species still not extinct, even it is not living. ஆனால் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா உயிரோடு இல்லை, ஆனால் அதனுடைய there is evidences அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய அடையாளங்கள் இருக்குது. அதுதான் இந்த ஃபாசில்ஸ்னால் தொல்லுயிர் படிவம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இன் அவர் வில்லேஜஸ், இப்போ நம்மளுடைய வில்லேஜ் சர்க்கிளில் திருவக்கரை நீங்கள் போனீங்கன்னா அங்கே தெரியும். அதை தான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். பேலியோபாட்டனி, விச் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப், இட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் பாட்டனி, டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ், அதாவது கல்மரத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் கால்ட் அஸ் எ ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் யார் வந்து தொல்லுயிர் படிமத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஸர் பீர்பால் ஷானி. அவர் வந்து ஹீ இஸ் கால்ட் அஸ் எ ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். பேலியோபாட்டனி இன் இந்தியா. த நேஷனல் வுட் ஃபாசில்ஸ் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் திருவக்கரை, எ வில்லேஜ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் திருவக்கரை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க் என்ன அப்படின்னாக்கா நேஷ்னல் ஃபாசில்ஸ் பார்க். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே, இந்த ஹோல் ட்ரீஸ் நாட் கன்வெர்டட் இன்டு ஃபாசில். அப்போ ஒட்டுமொத்த தாவரங்களும் ஒட்டுமொத்த தாவர உடலமும் ஃபாசில்ஸாக மாறல. இட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா த பார்ட்ஸ் கண்டைன்ஸ் பெட்ரிஃபைடு வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரிஃபைடு வுட்னா அந்த தாவரத்துடைய எச்சங்கள் அப்படின்னு அர்த்தம். த ரிமைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிமைன்ஸ்னால் ஆல்ரெடி த பிளான்ட் பார்ட்ஸ் யூ நோ வெல், இட் இஸ் ஆர்கானிக் மேனர் இல்லையா. ஆர்கானிக் மேனர்னா இட் வில் பி டீகம்போஸ்டு ஆர் டீகம்போசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அது மக்கும் தன்மை பெற்றது. அப்போ அந்த மக்கும் தன்மை பெற்றது போக, மக்கி போனது போக மீதி இருக்கக்கூடிய ரிமைன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த வுட்டு. ஸோ அந்த வுட்டானது என்னவா இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே மரமாக, அதாவது அந்த மரமானது லைக் ஆஸ் எ ட்ரீ பட் நாட் எ ட்ரீ, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டோன் லைக் ஸ்ட்ரக்சர். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த பார்க் கண்டைன்ஸ் பெட்ரிஃபைடு வுட்டு ஃபாசில்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னாக்கா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் முழுமையாக வந்து ஃபாசில்ஸாக மாறல. பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான்ஸ், அதாவது அந்த தாவர பகுதியுடைய ஆர்கானோ அல்லது அந்த தாவரத்தினுடைய பார்ட்ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸாக துண்டு துண்டாக மாறி ஒரு அந்த ஃபாசிலைஸ்டு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்க் கண்டெய்ன்ஸ் பெட்ரிஃபைடு வுட் ஃபாசில்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒட்டுமொத்த தாவரங்களும் அந்த ஃபாசில்ஸாக மாறாமல் இட் இஸ் செப்பரேட்டட் பை ஆர்கான்ஸ் ஆர் பார்ட்ஸ் பை த ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி பகுதியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஃபார்ம் ஜெனிரா அப்படின்னு பேர். ஃபார்ம் ஜெனிரா அப்படின்னா அதாவது உரு பேரினம் ஒரு தாவரத்தில் ஒரு பகுதி அல்லது ஒரு பார்ட்ஸ் மட்டும் ஃபாசிலைஸ்டாக மாறுறது, அந்த கண்டிஷன் சொல்லி தான் ஃபார்ம் ஜெனிரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா உரு பேரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, the term form genera is used to name the fossil plants because the whole plant is not recovered as fossils. Instead of organs or parts of the extinct plants are obtained in the fragments அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஏன் வந்து ஃபார்ம் ஜெனிரா இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னா ஒட்டுமொத்த தாவரங்களும் ஃபாசிலைஸ்டாக மாறல, பகுதியாக ஏதாவது ஒரு பகுதி, ஒரு பார்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஆர்கான்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி துண்டங்களாக அது வந்து மாறி இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா நம்ம சொல்கிறது? அதாவது இந்தியாவில் மோஸ்ட்லி ஃபேமஸ் ஃபாசிலைஸ்டு பார்க் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருவக்கரைலாம், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிறு கிராமம், அதாவது திருவக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தீஸ்
அதர் தென் செவரல் ஃபாசிலைஸ்டு சென்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வேறு சில மாநிலத்திலையும் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது சென்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்கும்போது ஷிவாலிக் ஃபாசிலைஸ்டு பார்க் இன் ஹிமாச்சல பிரதேஷ். கொஞ்சம் ஷார்ட்டாக ஹெச்பின்னு போட்டிருக்கேன். அந்த ஷிவாலிக் ஃபாசில்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னாக்கா இமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. அதுக்கப்புறம் மந்தலா ஃபாசில்ஸ் பார்க் இன் மத்திய பிரதேஷ், எம்பி, மத்திய பிரதேஷில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜ்மஹல் ஹில்ஸ் இன் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ராஜ்மஹல் ஹில்ஸு. அது மட்டும் இல்லை, ஈவன் ஒன் மோர் ஃபாசிலைஸ்டு சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட்டில், அதாவது இன்னொரு அரியலூரில் ஒன் மோர் ஃபாசிலைஸ் சைட்ஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் இன்னொரு ஃபாசிலைஸ் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பேலியோ பாட்னியோடைய இன்ட்ரொடக்ஷன். இப்போ இதை எப்படி சொல்கிறாங்க, ஹவு டு ஸ்டடி த பேலியோ பாட்னி, எப்படி இதை படிக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ், தொல்லுயிர் படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும் பேலியோ பாட்னி. அப்போ எப்படி சார் இது வந்து ஹவு டஸ் த பிளான்ட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபாசில்ஸ், எப்படி இது மரமாக மாறுது அப்படின்னாக்கா, வித்தவுட் வாட்டர். இப்போ வாட்டர் வந்து நமக்கு 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹவ் வாஸ் பெட்ரோலியம் ஃபார்ம்டு, பெட்ரோலியம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த மில்லியன் இயர்ஸ் அகோ த கோஸ்டல் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எக்ஸ்பிளைடு அண்ட் செட்டில்டு இன் த பாட்டம் ஆஃப் த சீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, டியூ டு த ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். அப்படியே கடந்து பல மில்லியன் நாடுகளுக்கு அப்படியே அதிக அழுத்தத்தாலையும் அதிக வெப்பநிலைலாம் அப்படியே என்ன மாறிச்சுன்னா ஃபாசில் ஃபியூவலாக மாறி போச்சு. அங்கே என்னது வாட்டர் இஸ் இருக்குது, அங்கே வாட்டர் இருக்குது, வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். பட் அக்கார்டிங் டு பேலியோ பாட்னி the water substances are totally restricted or absent அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வாட்டர் இல்லாத பகுதினால அது மரமாக மாறி போச்சு, அங்கே வாட்டர் இருக்கிறதுனால அது ஃபாசில் ஃபியூவலாக மாறி போச்சு. அதான் தட் இஸ் a major difference. Understand? Okay. And some of the fossil representatives of different plant groups are given below. சில நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் பிளான்ட் குரூப்ஸில் வந்து பிளான்ட் கிங்டத்தில் கிரிப்டோகேம்ஸ், பெனரோகேம்ஸ்னு சொல்கிறோம். அதில் ஆல்கே, பிரேயோஃபைட், டெரிடோஃபைட்ஸ் இன் divisions of cryptogam. Whereas in phanerogam's two types, gymnosperms and angiosperms. The whole plant, some of the plants are converted into fossils. இந்த குரூப்பில் சில தாவரங்கள் வந்து ஃபாசிலைஸ்டாக மாறி இருக்குது. அப்படி என்னென்ன தாவரங்கள் மாறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபாசில்ஸு, ஆல்கே, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலியோபோரெல்லா, அது ஒரு ஸ்பீசிஸ் நேம், பேலியோபோரெல்லா, டைமார்ஃபோசிஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. திஸ் பார்ட் வில் பி ஆஸ்க்டு இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து தேர்வு எழுதும்போது உங்களுக்கு நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ஈவன் எக்ஸாமினேஷனில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அதை ஒரு ரீடு பார்த்து வச்சுங்க. ஃபாசில்ஸ் பிரேயோஃபைட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் பிரேயோஃபைட்ஸில் நைட்டிடா, ஹிப்பாட்டிசிட்டிஸ் அண்டு மஸ்டிட்டஸ், இந்த 3 ஸ்பீஸ் வந்து பிரேயோஃபைட்ஸில் வந்து ஃபாசிலைஸ்டாக மாறிடும். So these plants are lived once upon a time. இப்போ கிடையாது, just these plants are lived 20 million years ago. அதாவது பல ஜுராசிக் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் வாழ்ந்த தாவரங்கள் இது எல்லாமே இப்போ இருக்கிறது. தென் ஃபாசில் டெரிடோஃபைட்ஸில் குக்சோனியா, ரைனியா, பிராக்வாந்தியா, கேலமைட்டிஸ், இது எல்லாமே வந்து டெரிடோஃபைட்டில் இருக்கக்கூடிய செவரல் ஃபாசிலைஸ்டு பிளான்ட்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபாசில் ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடுலோசா, லெப்டிடோகார்பான், வில்லியம்சோனியா அண்டு லெப்டிடோடென்ட்ரான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பமில் இருக்கக்கூடிய ஃபாசிலைஸ்டு ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஆஞ்சியோஸ்பம்ஸ். Fossil angiosperms, Archaeanthus and Fercula. These plants are converted fossils in the plant kingdom அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? பேலியோபாட்னி என்றால் என்ன? ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி இன் இந்தியா? இந்தியாவிலேயே பேலியோபாட்னியுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஸர் பீர்பால் ஷானி, அவரை தான் சொல்கிறாங்க. புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செவரல் சென்டர்ஸ் இன் இந்தியா, அதை பற்றி பார்த்துருவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆல்ரெடி we are discussed in previous videos about the
cryptogams, even the phanerogams also include gymnosperm பார்த்துருக்கோம். So hereafter we are going to learn about the angiosperms. It's a division of phanerogam. You know well about the meaning of phanerogam. Seed producing plants are called phanerogam. Even flowers are without flowers. அதாவது விதை இருந்தாலும் சரி, ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஃப்ளவர் இல்லைனாலும் சரி, ரெண்டுமே விதையை வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தோம். In previous videos we have discussed about the gymnosperms. You know well about the characteristic features of gymnosperm because the plants are not produced flowers but the seeds are produced. The seeds are not covered with ovary, but here the seeds are covered with ovary. Ovary means fruits அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் we are going to discuss about the angiosperms. ஓகே, ஸோ அதனோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். In the previous section, the characteristic features of one of the spermatophytes called gymnosperms are discussed. இந்த போன சாப்டரில், அதாவது போன டாப்பிக்கில் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம் பற்றி பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு வகையான ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ். ஸ்பெர்மோ அப்படின்னா சீட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெர்ம் which means seed அப்படின்னு அர்த்தம். Then spermatophytes is also include the plant bearing ovules enclosed in a protective cover called ovary. protective cover அதான் ஓவரி. இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து லேயர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸில் எபிகார்ப்பு, மீசோகார்ப்பு, எண்டோகார்ப் அப்படின்னு நம்ம ஒரு 3 டிவிஷன்ஸு உங்களுக்கு 10th சொல்லி கொடுத்துருப்பாங்க. எபிகார்ப்ன்றது இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கவர், அதாவது வெளியுறை அப்படின்னு சொல்கிறது. மீசோகார்ப்ன்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எடிபிள் போர்ஷன், அதாவது உண்ணும் பகுதின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக ஒரு ஃப்ரூட்ஸில். அண்டு இன்னர் எண்டோகார்ப்னு ஒன்று இருக்குது. இப்போ எண்டோகார்ப்ன்றது என்னன்னாக்கா இட்ஸ் எ மாடிஃபைடு ஆஃப் இன்டெக்மெண்ட்னு சொல்கிறது, தட் இஸ் கால்டு ஓவரின்னு சொல்லலாம். ஸோ அப்போ விதைகளானது உரையால் சூழப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் ஓவரின்னு சொல்கிறாங்க. விதைகள் உரையால் சூழப்படலைன்னா அதுக்கு பேர் வந்து ஓவரி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஓவரி ஜிம்னோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் த சீட்ஸ் ஆர் ஓப்பன், அதாவது நேக்டு சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஓவரி த சீட்ஸ் ஆர் செட் டு பி க்ளோசர் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சச் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அந்த மாதிரி விதைகளானது சூழப்பட்டு இருந்தால் அதை வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்கிறாங்க. அதாவது விதைகளானது ஸ்பெஷல் லேயரால் சூழப்பட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஓவரின்னு சொல்கிறாங்க. அந்த ஓவரியுடைய விதைகளுக்கு பேர் ஆஞ்சியோஸ்பெர்ம். விதைகளானது ஓவரி அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லாமல் வெறுமனே விதைகள் திறந்த நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஓப்பன் சைடட் பிளான்ட்ஸ். அது வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, அடுத்தது அதனுடைய அந்த நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா they constitute major plant groups of our earth and are adapted to the terrestrial mode of life. அதாவது பிளான்ட் கிங்டத்தில் அதிக அளவில் பரவிருக்கக்கூடிய தாவர தொகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு தன்னுடைய தகவமைப்பை வந்து பெற்றக்கூடிய ஒரு தாவர தொகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான். சரியா? ஸோ தீஸ் குரூப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அடாப்டட் டியூரிங் த ஏர்லி கிரிட்டேஷியஸ் பீரியட்ஸ். அதாவது இந்த தாவரங்கள் கிட்டத்தட்ட 140 மில்லியன் இயர்ஸுக்கு, அதாவது 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியில் தோன்றிய ஒரு இனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் டாமினேட்ஸ் த வெஜிடேஷன்ஸ் ஆன் எ குளோபல் ஸ்கேல். அதாவது புவி பரப்பில் அதிக அளவு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கக்கூடிய தாவர தொகையில் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆஞ்சியோஸ்பெர்ம்னால நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். இட் இஸ் எ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்டு சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித் கவர் கால்டு ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதான் நம்ம பார்க்க அண்ட் ஆல்சோ த ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ் அண்ட் த கேமெட்டோஃபைட் இஸ் த ஹைலி ரெடியூஸ்டு. இதில் வந்து ஸ்போரோஃபைட் ஃபேஸ் தான் டாமினன்ட்னு சொல்கிறாங்க. பட் கேமெட்டோஃபைட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுலையும் இருக்குது. இதுதான் அதனுடைய இன்ட்ரடக்ஷன்ஸு. அது ஆஞ்சியோஸ்பெர்ம் என்றால் என்ன அப்படின்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்முடைய சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்பர் 1, த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இஸ் வெல் டெவலப்டு சச் எஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம். இப்போ ஜிம்னோஸ்பெர்ம்லேயும் இது இருக்குது, இங்கேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. த வாஸ்குலர் டிஷ்யூஸ் சச் எஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இஸ் வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் கோன். But whereas in gymnosperms the flowers are absent, instead of flowers the cones and strobilus are present அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே flowers are produced instead of cones அப்படின்னு சொல்கிறாங்க. The flowers are it's a part of reproduction. அதனால் இது reproductive part of the plant அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
the ovules remains enclosed within in the ovary. Ovules எங்கே இருக்குது? ஓவியல்ஸ் எப்பயுமே மூடிய உரைக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. The pollen tube helps in fertilization, so the water is not essential for the fertilization. But இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள், pollen tube helps in the fertilization, அதாவது கருவுறுதலுக்கு pollen tube, germination of pollen, அதாவது it produce pollen tubeன்னு சொல்கிறாங்க. அந்த pollen tube மூலயமா அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இதுக்கு வாட்டர் இஸ் நாட் எசென்ஷியல். அப்படி இப்போ நீரானுடைய தேவை வந்து இருக்காதுன்னு சொல்லுவோம். நீர் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வியர்ஸ் இன் பிரியோஃபைட்ஸ் the fertilizations are takes place through water. So the bryophytes are called amphibians of the plant kingdom அப்படின்னு சொல்கிறாங்க. once again remind to you. Okay, the next, the double fertilization is present. அது இரட்டை கருவுறுதல் இதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? the endosperms is triploid condition. triploid முன்மையத்தன்மை, மூன்று மையத்தன்மைன்னு சொல்கிறது. அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசன்ட், இரட்டை கருவுதல் இதில் இருக்குது. the endosperms is triploid condition வகையை சார்ந்தது. endospermனா கருவுன்னு வந்து triploid வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. so the angiosperms are broadly classified into two classes. பொதுவாக இந்த angiosperm ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 டைகாட்லேடன்ஸ், நம்பர் 2 மோனோகாட்லேடன்ஸ். இது உனக்கு பற்றி உங்களுக்கு லோயர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, the major divisions of angiosperms. okay, dicotyledone and monocotyledone. what are the characteristic features, major differences between the dicotyledone and monocotyledone அப்படின்றது அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். and before that, once again I remind you about the salient features of angiosperms and introductions of angiosperm. angiosperms ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, it is a closed seeded plants. flowering angiosperms are flowering plants with closed seeds. இதான் நமக்கு மெயினாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. அடுத்தது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா பேலியோபாட்னியை பற்றி பார்த்துருக்கோம். who is father of Indian paleobotany and how was fossils are formed, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது we are going to discuss about that characteristic features of dicots and monocots. Thank you.